ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஒரே ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் பில்லிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது, செகண்ட் ப்ரியாரிட்டி எது, ஸோ எப்படி நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும், ஸோ ஓடிபி, லாகின் ஐடி, லாக் அவுட் இதெல்லாம் எப்படி வரும் அண்ட் கமெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய மார்க் வந்து 170, 180, 190 ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து கவுன்சிலிங் வந்து சீட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான கமெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க சிம்பிள் ட்ரிக்கு ஒன்று போதும். ஸோ அது வீடியோட எண்டில் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால் பார்க்க முடியும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் 183.5 பிசி கம்யூனிட்டி. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிபிடி இந்த ரெண்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா. சம்டைமில் இந்த ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைக்கல, அதர் கோர்சஸ் வந்து கிடைச்சா அது எப்படி சேஞ்ச் பண்ணணும், அந்த ரவுண்ட் 2க்கான சேஞ்ச் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அண்ட் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2 எப்படி போகணும்னு சொல்லி கிளியராக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு டவுட்டு தான். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்டில் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிகாஸ் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராப்பராக அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கவுன்சிலிங் சீட் கிடைக்கும். கவுன்சிலிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு மெத்தட் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் அண்ட் எந்த ரேங்க் டு எந்த ரேங்க், இது எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 160 above இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அதாவது 160 to 200 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கான ஷெடியூல் மாடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், கோர்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ், காலேஜஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு அந்த கோர்சஸ் பிடிச்சிருந்தா ஸோ அந்த காலேஜில் என்றைக்கு ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் ஜாயின் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த கோர்சஸ், காலேஜ் பிடிக்கலன்னா செகண்ட் ரவுண்டில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்தளவு இதுக்கான ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த டேட்லேருந்து எந்த டேட் நீங்கள் அட்டன் பண்ணணும், இது எல்லாமே கிளியராக வந்து உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு வந்து பிடிஎஃபாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டில் தான் செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணலாம். சம்டைமில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கான காலேஜஸ், கோர்சஸ் வந்து நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கவுன்சில் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கிடைச்ச அதே காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சம்டைமில் வந்து உங்கள் மார்க்கை பொறுத்து நீங்கள் இந்த ரீஅலாட்மெண்ட்டில் அதில் என்னென்ன காலேஜஸ் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதில் உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஸோ ஓகேவான காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ இதை பற்றி கிளியராக ஸோ எந்த காலேஜ் டு எந்த காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதோட பிடிஎஃப் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பொறுத்தளவு ஸோ என்ன காலேஜ் டு என்ன காலேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கோர்சஸ் டு என்ன கோர்சஸ் கிடச்சிருக்கு, அண்ட் கம்யூனிட்டி வைஸாக எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சீட் கிடச்சிருக்கு, அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் உங்களுக்கு வந்து வேணும். ஸோ நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கோர்சஸ் வந்து இருக்கும், ஃபேவரட்டான காலேஜஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் லெவலில் ஒரு காலேஜஸ், கோர்சஸ் வந்து நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆட் டு மை சாய்ஸ் லிஸ்ட் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் வந்து எந்த காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன கோர்சஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கவுன்சிலிங்கில் வந்து காட்டும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதில் என்னென்ன கோர்சஸ் 19 வகையான கோர்சஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் என்னவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து என்ன காலேஜஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேவரட்டான காலேஜஸ்ன்னு சொல்லி ஸோ லிஸ்ட்டில் வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்க என்ன காலேஜஸ், கோர்சஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து நீங்கள் கொடுத்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்க்கு
அதாவது உங்கள் கட் ஆஃபுக்கு வந்து இந்த பிஎஸ்சி நர்சிங் அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ உங்கள் மார்க் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்ண முடியாத டயத்தில் ஸோ நீங்கள் ரிமைனிங் செலக்ட் பண்ண ஏதாவது ஒரு காலேஜஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் காலேஜஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஏர் லிஸ்ட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணணும், லோவாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு எந்த விதிமுறையும் இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அண்ட் பெஸ்ட் கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட் இயரில் வந்து 170, 180, 190 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.